ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய சிறகணி காசை முத்து மீனா வந்துட்டு மலேசியாவில் இருக்காங்க. எஸ், நம்மளுடைய வெற்றி வசந்த் அண்ட் கோமதி பிரியா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க. எஸ், கலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் போல். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் ஈவெண்ட் வந்து மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம அந்த ஒரு ப்ரோக்ராம்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளுடைய வெற்றி வசந்த் அண்ட் கோமதி பிரியா இவங்க ரெண்டு பேருமே அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ், நேற்று வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு போல். ஸோ அங்கேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் இங்கேருந்து போகிறதுலேருந்து அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய அப்டேட்ஸு, ஸோ நிறைய டான்ஸ் ஈவெண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு நிறைய ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி மலேசியாவில் போயிட்டு நம்முடைய முத்து மீனாக்கு இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்குது. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, நம்மளுடைய கோமதி பிரியா ஸோ அவங்களுக்கு நார்மலாகவே ஸ்கெடியூல் ரொம்ப பிஸி. ஏன்னா ஒரு பக்கம் 1 to 15 வந்து மலையாளம் ஷூட்டு, 15 to 30 வந்து நம்ம தமிழ் ஷூட்டு. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதே போல் ஷூட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 days வந்து பிரேக் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அங்கே மலையாளம் சீரியலுக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த டைம் யூஸ் பண்ணி இவங்க வந்து இங்கே போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா அந்த ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு அவார்ட் ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா ஃபேன்ஸ்க்குமே இது கொஞ்சம் சந்தோஷம். அதே போல் வெற்றி வசந்த் வந்து ஆன்லைன் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ வந்துட்டு இப்போ ஆன்லைன் வர மாட்டேங்கிறாரு, ஃபேன் பேஜஸ் ரிப்ளை பண்ணல அப்படிலாம் கூட கேள்விப்பட்டேன். எஸ், அவர் ஆன்லைன் வரதில்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கார் போல். பட் எப்பயாச்சும் வந்தாருன்னா நம்மளுடைய போஸ்ட்லாம் லைக் பண்ணுறாரு. ஸோ அவர் சைடில் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல இல்லையா. ஸோ அதை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. நமக்கு அஃபிஷியலாக எதுவுமே உண்மைன்னு தெரியாத வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத. பட் கண்டிப்பாக பிரியா வந்துட்டு ஆன்லைன் தான் இருக்காங்க. ஸோ என்ன ஒரு போஸ்ட் போட்டாலும் ஜஸ்ட் லைக் அண்ட் ஷேர், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் கேட்டிருந்தா கூட உடனே ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ பிரியா ஆன்லைனில் தான் இருக்காங்க. பட் வெற்றி ப்ரோ மட்டும் ஆன்லைன் இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானுமே ஏதாச்சும் நிறைய கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, இன்னுமே அவர் ரிப்ளை எல்லாம் பண்ணல. ஸோ இதுலேருந்து கிளியராக புரியுது அவர் ஆன்லைனில் வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகியிருக்காரு. ஏன்னா நிறைய ஆல்பம் சாங்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவார். ஸோ அது ரிலேட்டடாக எதுவும் பண்ணுறாருன்னு தெரியல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் நமக்கு அவர் சைட்லேருந்து கிடைக்கல. ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு இதுதான் அவருக்கு விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ சீக்கிரமே அவரே வந்து அதுக்கான பதில் சொல்லுவார் அப்படின்னு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.